நம்ம ஹீரோ தேவதூதனால ஆன்மாக்களை பார்க்க முடியும். ஆன்மாக்கள் வந்துட்டு போன வாடையை வச்சுட்டு ஆன்மாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆன்மாக்களை அழிக்கவும் முடியும், ஆன்மாக்களை கண்டிக்கவும் முடியும். எப்படி நம்ம ஹீரோ தேவர்களுக்கு தூதரோ அதே மாதிரி சாத்தானுக்கும் தூதன் உண்டு. மனிதனுடைய பேராசை, அவன் பழி வாங்குற குணம், இதை சாத்தான் பயன்படுத்தி பூமிக்கு வர சாத்தான் முயற்சி பண்ண. சிங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒருத்தன் தான் பையனை கொலை பண்ணவங்கள பழி வாங்குறதுக்காக சாத்தான்கிட்ட உதவி கேட்கிறான். எதிரிகளால் சிங்கிஸ்கான் கொல்லப்பட சொல்ல சாத்தான் அவனுக்கு உயிரையும் கொடுத்து அவன் உடலுக்குள்ள சாத்தானே வந்துடுறான். சாத்தான் பூமிக்கு வர்றதை தடுக்கிறது தான் நம்ம தேவதனுடைய வேலை. உடனே அவன் அங்கே போய் சிங்கிஸ்கானோட சண்டை போட்டு சாத்தானை அங்கேருந்து விரட்டிடுவாப்ல. ஆனால் சிங்கிஸ்கான் பூமியில் சாத்தான் சக்தியை பயன்படுத்தி கெட்ட வேலை செய்கிறவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து பணம் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சிங்கிஸ்கான் கூட நம்ம தேவதூதன் சண்டை போட்டதுக்கப்புறம் 5 வருஷமாக சாத்தானுடைய ஊடுருவல் எங்கேயும் இல்லை. பொதுவாக அந்த ஊரில் ஆன்மாக்களை பிடிக்கிறவங்க, பிள்ளையை சூனி வைக்கிறவங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தனா நம்ம தேவதூதனும் அங்கே இருந்தாப்புல. நம்ம தேவதூதனுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நண்பன் உண்டு. ஆன்மாக்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம தேவதூதன்ட்ட வருவாப்புல. பாத்ரூம் எட்டி பார்க்கக்கூடிய ஆன்மா, இறந்ததுக்கப்புறமும் தான் பையனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அம்மா, பெரியம்மா, இப்படி கேஸுகளாக வரும். இவங்க எல்லாத்தையும் நம்ம தேவதூதன் லாவகமாக பேசி உங்களுடைய காலம் முடிய தண்டியும், நீங்கள் இங்கே இருக்கலான்னு சொல்லி ஆன்மாக்களை அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாப்புல. நம்ம தேவதனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் டசன் கணக்கில் ஆன்மாக்கள் இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.